விவாத பொருளாக ஆகியிருக்கக்கூடிய இந்த சம்பவம் பல்வேறு தளங்களில் அடுத்தடுத்து பாஜக மற்றும் இந்து சமய நம்பிக்கையாளர்களால் எடுத்துச் செல்லப்படுகிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. அதே சமயம் திமுகவினர் இதுவரும் அலங்கார பொருள்கள் மட்டும்தான் அலங்காரம் செய்து ஒரு மரியாதை நிமித்தமாக செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதனால் சமாதி மீது இது போன்ற ஒரு கோபுரத்தினுடைய அமைப்பு வைக்கப்பட வேண்டுமா, அலங்காரம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமா என்றும் அதற்கு தர்க்க ரீதியாக இருக்கக்கூடிய விவாதங்களும் எழுந்து வருகிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக பாஜகவுடைய மூத்த நிர்வாகி வழக்கறிஞர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் நம்முடைய இணைப்பில். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்க நன்றி. இந்த சம்பவம் தொடர்பான உங்களது கருத்து என்ன சார், உங்களுடைய பார்வை? அதாவது சேகர்பாபு அவர்கள் தங்களுடைய இருமாப்பை இந்துக்கள் மீதான தன்னுடைய இலக்காரத்தை வெளிப்படையாக காட்டியிருக்கிறார். இதுல பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது. கருணாநிதி அவர்களுடைய சமாதி, அதுல அவங்களுக்கு இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இல்லை அது இதுன்றாங்க. ஆனா சமாதியில போய் டெய்லி பூவை கொட்டி அலங்காரம் பண்ணி என்னென்னமோ பண்றாங்க. இது இவங்க சொல்ற அந்த சோகால்டு பகுத்தறிவுக்குள்ள எப்படி வரும் அப்படிங்கறத முதல்ல அவங்க விளக்கமா சொல்லணும். தயிர் வடை வைக்கிறாங்க, அப்புறம் ஒரு நாள் போய் இது மேலதாவதங்களோட போய் வாத்திய நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறாங்க. உள்ள இருந்து அவர் உட்காந்து கேட்க போறாரா என்னன்றதை அந்த பகுத்தறிவு தான் முதல்ல சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, கோவில் கோபுரத்தை போய் நான் அவருடைய இதுல வைப்பேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த முதல் குடும்பத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுவேன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு இதுல நீங்க முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அறநிலையத்துறையினுடைய லட்சணையே அவங்க மாத்திட்டாங்க, சின்னத்தை மாத்திட்டாங்க. அதுல ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருந்தது, தமிழக அரசுடைய சின்னமாகவே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருந்தது. அறநிலையத்துறையில கோவில் கோபுரம் சின்னமாக இருந்தது. அதை யாரையும் கேட்காமல், இந்துக்களிடம் கருத்து கேட்காமல் எடுத்த எடுப்பிலேயே அவர்களுடைய கொள்கையை விளக்குவதை போல, அதாவது கோயில் சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு இந்துக்களை மொட்டை போடுறதுக்கு தான் அறநிலையத்துறைன்னு ஒன்று வந்திருக்கு. அதை விளக்குற விதமாக மேல ஒரு மொட்டை தலையை மேல அப்படி கையெடுத்து கும்பிடுவதை போன்ற ஒரு சிம்பிளை கொடுத்து, நாங்கள் இந்துக்களை முழுமையாக மொட்டை அடிப்பது தான் எங்களுடைய நோக்கம் என்று அந்த லட்சணையே மாத்திட்டாங்க. ஆனா இப்ப போய் கருணாநிதி சமாதியில போயிட்டு இவங்க கோபுரம் இருக்கிற லட்சணையை வைக்கிறாங்கன்னும் போது அதுவுமே ஒரு முரண்பாடானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல். நீங்க உங்களுடைய உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு இந்துக்களை பயன்படுத்துவதை, இந்து தர்மத்தை கொச்சைப்படுத்துவதை, கோவில் கோபுரம் என்கிற ஒரு தமிழனுடைய தனிப்பெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வரலாற்று சின்னங்களை அவமானப்படுத்துவதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சேகர்பாபு அவர்கள் இது போன்ற சேட்டைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை அஸ்வத்தாமன் சார், நீங்களே ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ என்னென்னா, கோயில்கள் நேற்று கூட பேசுகின்ற போது உள்ளே இருக்கக்கூடிய கோயில்கள், பல கோயில்களுக்கு குடமுழுக்கு இந்த ஆட்சியில் தான் நடந்திருக்கிறது, அதே போன்று முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, நிறைய கோயில்களுடைய நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் திரு சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல உள்ள இருக்கக்கூடிய கருணாநிதி கேட்பாரா அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு அவர்களுடைய ஒரு அன்பினுடைய வெளிப்பாடா தான் செய்கிறது. அதை நம்ம கேள்விக்குட்படுத்துறது சரியா இருக்குமா? அன்பினுடைய வெளிப்பாடுனா அப்ப இந்துக்கள் எங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை எதுக்கு கிண்டல் பண்ணீங்க? இல்ல, எங்க கட்சியிலே அதிகமான இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. எங்க கட்சியில் நிறைய இருக்காங்க, நாங்க விரோதியாகல அப்படின்னு தானே சொல்றாங்க. நீங்க விரோதிதான். இந்து தர்மத்திற்கு எதிராகத்தான் நீங்க ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கும் நீங்க இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவது கிடையாது. நீங்க இந்து விரோதி தான். உங்களுடைய தத்துவம் இந்து விரோதமானது. இந்து தர்மத்தை நாங்க அழிப்பதா எங்களுடைய நோக்கம் என்று உங்களுடைய குட்டி சிஎம் அறிவிச்சிருக்கிறாரு. நீங்க குடமுழுக்கு பண்ணன்றீங்க. 10 பைசா அரசாங்கம் காசு அதுக்கு போட்டுச்சா? 5 கோடி ரூபாய் குடமுழுக்கு செலவாகுதுன்னா 10 கோடி ரூபாய் நீங்க கலெக்ஷன் பண்றீங்க சார். அது உங்களுக்கு கிடைச்ச வருமானம். 10 கோடி ரூபாய் பக்தர்கள் எங்க கிட்ட இருந்து நீங்க கலெக்ஷன் பண்ணி 5 கோடி ரூபாய்க்கு கும்பாபிஷேகம் செலவு பண்றீங்க. பக்தர்களுடைய காசு, பக்தர்கள் பண்றாங்க. நீங்க கும்பாபிஷேகம்னு ஒரு டிஜிட்டல் போர்டு வைக்கிறீங்க, அந்த போர்டு மட்டும்தான் நீங்க பண்ற செலவு. வெட்கம் இல்லாம, கொஞ்சம் கூட அதுல ஒரு கூச்ச உணர்வே இல்லாம, பக்தர்கள் எங்க காசுல பண்ண கும்பாபிஷேகத்தை நாங்க பண்ணோம் எப்படி நீங்க கொஞ்சம் கூட ஒரு பிரகஞ்சே இல்லாம உங்களால சொல்ல முடியுது? ஏதாவது ஒரு கோயில் காட்டுங்க, அறநிலையத்துறை சொந்தமா காசு போட்டு செஞ்சது சார், தமிழ்நாடு கவர்மெண்ட் கஜானாவில இருந்து நாங்க ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு காட்ட சொல்லுங்க. சேகர்பாபு, பக்தர்கள் எங்களுடைய சார், நீங்க எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க? அதுக்கு ஒரு புது கோயிலை கட்டிருக்கிறது அறநிலையத்துறை. டாஸ்மார்க் மட்டும் வருஷத்துக்கு 1000 கணக்குல அதிகமாயிட்டே போகுது. ஒரு கோவிலை அறநிலையத்துறை கட்டி இருக்கிறதா? புது கோயில ஒரே இடத்துல புதுசா கோயில் கட்டிருக்கு சார் இத்தனை வருஷத்துல அறநிலையத்துறை 1959 காட்டுங்க பாப்போம்.
எத்தனை கோவிலை அழித்திருக்கிறது நான் காட்டவா? ஆயிரக்கணக்கான கோயிலை நீங்கள் அழித்திருக்கிறீர்கள், நான் காட்டவா கணக்கு? சரி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி.